மாங்கல்யம் காப்பவள் கும்பகோணம் அருகிலுள்ள ருமங்கலக்குடி பிராணநாதர் கோயிலில் மங்களாம்பிகை அருள்புரிகிறான். இந்த அம்மனை தரிசிப்பவர்கள் மாங்கல்ய பலத்துடன் வாழும் பேறு பெறுவர். ஒரு சமயம் தலைவிதிப்படி காலமா முனிவர் தொழுநோயால் அவதிப்பட வேண்டியிருந்தது. நவக்கிரகங்கள் அதை தடுத்ததால் படைப்புக் கடவுளான பிரம்மாவின் சாபத்திற்கு ஆளாயினர். அவர்கள் இங்கு சுயம்புலிங்கமாக எழுந்தருளிய சிவபெருமானை வழிபட்டு விமோசனம் பெற்றனர். முதலாம் குலோத்துங்க சோழனின் அமைச்சராக இருந்தவர் அலைவாணர். மங்களாம்பிகை மன்னருக்கு தெரியாமல் இத்தலத்தில் இருந்த சுயம்பு லிங்கத்திற்கு வரிப்பணத்தில் கோயிலை கட்டினார். விஷயம் அறிந்த மன்னர் அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அலைவாணர் தன் மரணத்துக்குப் பின்னர் உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்துச் செல்லும்படி சொல்லியிருக்கவே அங்கேயே எடுத்துச் சென்றனர். இதனிடையே அமைச்சரின் மனைவி மாங்கல்ய பாக்கியம் அருளும்படி இத்தல அம்பிகையிடம் சரணடைந்தாள். அம்பிகையும் அமைச்சருக்கு உயிர்பிச்சை தரும்படி சிவனிடம் முறையிட அவரும் ஏற்றார். அமைச்சருக்கு உயிர் கொடுத்ததால் சுவாமிக்கு பிராணநாதர் என்றும் அம்மனுக்கு மங்களாம்பிகை என்றும் பெயர் ஏற்பட்டது. இங்குள்ள சிவபெருமானுக்கு தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைக்கின்றனர். அவ்வாறு படைப்பதால் நவகிரக தோஷம் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். மேலும் இத்தலத்தில் மங்களாம்பிகை, மங்கள விநாயகர், மங்கள தீர்த்தம், திருமங்கலங்குடி என்று இருப்பதால் இதை பஞ்ச மங்கள க்ஷேத்திரம் என்று அழைக்கின்றார்கள். இங்குள்ள நடராஜர் சந்நிதியில் உள்ள மரகலிங்கத்திற்கு உச்சி காலத்திலே அபிஷேகம் செய்கின்றனர் என்பது தனிச்சிறப்பு.